இன்றைய காலகட்டத்தில் ஒருவரிடம் போய் கொடு என்று கேட்பதை யாரும் அவமானமாக கருதவில்லை போலும். அதனால்தான் எளிமையாக கொடு கொடு என்று கேட்டுவிடுகிறார்கள். ஓசியில் கிடைத்தாலும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழரின் பண்பாடு அவ்வாறல்ல. திருவள்ளுவர் அவர்கள் இரவச்சம் என்ற ஒரு அதிகாரத்திலே இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்று கூறியிருக்கிறார். நான் பிச்சை பெற்றுதான் வாழ வேண்டும் என்றால் என்னை படைத்த அந்த கடவுளும் கூட பிச்சை கேட்டு அலைந்து திரிந்து சாகட்டும் மாதிரி ஒரு பிச்சைக்காரன் நொந்து போய் கூறியிருப்பதாக பாடல் எழுதியிருப்பார். ஒரு புறநானூற்று பாடலிலே கூட கலைதினி யானையார் என்ற ஒரு புலவர் ஈ என இறத்தல் இழிவு என்று கூறியிருக்கிறார். கொடு என கேட்பது கேவலம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவன் கேட்ட பிறகு ஈயேன் என்றால் அதனினும் இழிவு. கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது என்று சொல்வது அதனினும் இழிவு. அதே நேரத்தில் இதனுடைய மறுதலையாக கொல்லென கொடுத்தல் உயர்வு. இந்தா வாங்கி கொள்ளுங்கள் என்று கொடுப்பது உயர்வு. கொல்லேன் என்றால் அதனினும் உயர்வு. ஒருவர் கொடுத்த உடனே நாம் அதை அப்படியே வாங்கி கொள்ளக்கூடாது. வேண்டாம் என்று மறுப்பது நாகரிகமான பண்பு. அதனால் வேண்டாம் என சொல்வது அதனை விட உயர்வு என்று கூறியிருக்கிறார்கள். தமிழரின் அன்றைய பண்பாடும் இன்றைய சமூக சூழ்நிலையும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று.